எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நீட் யூஜி 2025 என்டிஏ இந்த எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர்றது மாதிரி ஐடியா இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். அவங்க ஒரு 3 மேஜர் சேஞ்சஸை பற்றி கொண்டு வர்றதுக்கு ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அது என்ன அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா, ஆஃப்லைன் எக்ஸாமா ஆன்லைன் எக்ஸாமினேஷனாக இருந்துச்சு. சரிங்களா? அதில் அவங்க அஃபிஷியலாகவே என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, பென் அண்ட் பேப்பர் மோட் OMR பேஸ்டு சிங்கிள் டே சிங்கிள் ஷிஃப்ட்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆன்லைனில் நடத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் என்டிஏ மினிஸ்ட்ரியில் பர்மிஷன் வாங்கிட்டு இந்த வருஷம் OMR பேஸில் நடத்த போகிறோன்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் எந்த சேஞ்சஸ் வரப்போகிறது கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிக்க வேண்டியதான். சேம் திங் நெக்ஸ்ட்டு அவங்க என்ன சேஞ்சஸ் கொண்டு வர மாதிரி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிளான் டூவில் அவங்க 180 கொஸ்டின்ஸா 200 கொஸ்டின்ஸான்னு இருக்கு. சரிங்களா? செக்ஷன் ஏல 35 கொஸ்டின்ஸுக்கு, செக்ஷன் பியில் 15 கொஸ்டின்ஸ் கொடுத்து 10 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு பாஸ்ட் இயர்ஸில். ஆனால் இந்த 200 கொஸ்டின்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு 180 கொஸ்டின்ஸ் கொடுத்து, சரிங்களா, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளானிங்கில் இருக்காங்க. இதை எதை வச்சு நாங்கள் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்டிஏ ஜேஇ எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ஜேஇ எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, டிஸ்கண்டினியூஷன் ஆஃப் ஆப்ஷனல் கொஸ்டின் செலெக்ஷன் இன் செக்ஷன் பின்னு கொடுத்துருக்காங்க. எதில் COVID-19னால டோட்டலாக 10 கொஸ்டின்ஸ் கொடுத்து 5 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க செக்ஷன் பியில். சரிங்களா? கோவிட்னால. ஆனால் இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு செக்ஷன் பியில் 5 கொஸ்டின்ஸ் கொடுத்து 5 கொஸ்டின்ஸுமே ஆன்சர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த வருஷம் நீட் எக்ஸாமினேஷனும் அதே என்டிஏ கண்டக்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக 180 கொஸ்டின்ஸ் மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எக்ஸாம் டேட்டு வர்றதுக்கு முன்னாடி 10 days முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம் ஜேஇ எக்ஸாமினேஷன் 28 அக்டோபர் 2024 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனிச்சு. ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 17 அக்டோபர் 2024 இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு அஃபிஷியலாக வந்துருச்சு. சேம் திங் இதே அனௌன்ஸ்மெண்ட் நீட் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி வர்றதுக்கு, நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எதற்கும் தயாராக இருக்க எங்களோட ரெக்வஸ்ட். சரிங்களா? சரி, அடுத்தது 3வது என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிளான் 3ல ஐடியா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது 200 கொஸ்டின்ஸ் கொடுத்தனால 3 hours 20 minutes எக்ஸாமினேஷன் நடந்துச்சு. இன்கேஸ் ஜேஇ எக்ஸாமினேஷன் மாதிரி செக்ஷன் பிஏ ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஃபிசிக்ஸ் 45, கெமிஸ்ட்ரி 45, பாட்னி 45, ஜுவாலஜி 45 இருக்கும். ஆப்ஷனல் 5 கொஸ்டின்ஸ் இருக்காது. செக்ஷன் பியில் இருக்க கொஸ்டின்ஸ் இருக்காது. ஒரே செக்ஷனாக தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 180 கொஸ்டின்ஸ் தான் கொடுப்பாங்க. அப்போ நம்மளுக்கு 3 hours எக்ஸாமினேஷன் நடத்த தான் வாய்ப்புகள் அதிகம். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கொஞ்சம் தயாராகிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எங்களோட பிளானிங் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, எது வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா, ஒரு டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல் டெஸ்ட்டோ எழுதுறீங்கன்னா, எந்த டெஸ்ட் வேணால் எழுதி பாருங்கள். ஃபுல் டெஸ்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி டோட்டல் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் 180 கொஸ்டின்ஸ் வச்சு எழுதி பாருங்க. இன்னொரு கொஸ்டின் பேப்பர் 200 கொஸ்டின்ஸ் வச்சு எழுதி பாருங்க. ஆப்ஷனல் மாற்றி மாற்றி எழுதி பாருங்க. நம்மளுக்கு அஃபிஷியலாக வர முன்னாடி எப்படி அஃபிஷியலாக வந்தாலும் நம்ம இதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இப்படி வந்தாலும் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும், இப்படி வந்தாலும் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு பயப்படாமல் இந்த டைப்பில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது. சரிங்களா? அஃபிஷியலாக வந்த பிறகு அது எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஆனால் எது வந்தாலும் நம்ம சந்திக்க தயாராக இருக்கணும். சரிங்களா? ஓகே, சரி சார், இப்போ இவ்வளோ 180 கொஸ்டின்ஸ் வந்தால் இல்லை 200 கொஸ்டின்ஸ் வந்தால் நம்மளுக்கு டைம் சேஞ்சஸ்லாம் வந்தால் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா
கம்மியாகுமா அதை பற்றி அப்கமிங் வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக 180 கொஸ்டின்ஸு 180 மினிட்ஸ்னால் கண்டிப்பாக கட் ஆஃப் மேலேயும் போகலாம். அதை பற்றி டீட்டெயில்ஸாக உங்களுக்கு சொல்கிறோம், கீழே வருமானு சொல்கிறோம். அதே மாதிரி 200 கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்க, லாஸ்ட் இயர் பேட்டர்ன் மாதிரியே இந்த வருஷம் நடத்துகிறாங்கன்னா அதுக்கு என்ன கட் ஆஃப் இருக்குன்னு அப்கமிங் வீடியோவில் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறோம். சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்கும் பயப்படாமல் தெளிவாக புரிஞ்சு படிங்க. எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகலாம். சரிங்களா? நல்லபடியாக படிங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.